டே 2 ஆஃப் அன்எம்ப்ளாய்ட் சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து நம்ம கவர் பண்ண டாபிக் வந்து ஆப்டிடியூட் பொறுத்த பர்சன்டேஜ். ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண டாபிக் என்ன ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை பொறுத்தவரை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்தேன், பட் எனக்கு அது ஒழுங்காக புரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், டேரெக்டாக யூடியூப் போயிட்டு ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். ஸோ அதில் வந்து சீரிஸாக தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டைம் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணாலே ஆப்டிடியூட் முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண வந்து இந்தியா பிக்ஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பைத்தான் மட்டும் இல்லாமல் சீக்கோலும் இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன். ஸோ பைத்தானை பொறுத்தவரை டேட்டா டைப்ஸு அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் அந்த டாபிக்ஸ் முடிச்சுட்டு சீக்கோலை பொறுத்தவரை என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி வேர் கிளாஸ் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிச்சுட்டு தென் 5 கோடிங் சால்வ் பண்ணேன். பேசிக்காக என்ன கோடிங் இன்னைக்கு சால்வ் பண்ணேன் அப்படின்னா பிரைம் நம்பர், லீப் இயர், ஆர்டர் ஈவன், கிரேட்டர் நம்பர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கோடிங்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்படியே அப்படியே மேனுவலாக வந்து கொரீஸும் சால்வ் பண்ணேன். சால்வ் பண்ண அப்புறம் ஒரு வாட்டி வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, லிஸ்ட்னா என்ன, டப்பல்லாம் என்ன, டிக்ஷனரினா என்ன, செட்னா என்ன, அது எப்படி மியூட்டபிள், அது எப்படி இம்யூட்டபிள், அந்த மாதிரி எல்லாமே ரைட்டாக செக் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஒரு கோடிங் கொடுத்துருக்கேன். அஸ் யூஸ்வல் பைத்தான்லேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.